45 டைட்டில் எதனால வச்சிருக்காங்க? நீங்க இதுவரைக்கும் பண்ணாத கதாபாத்திரங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க சார்? என்ன மாதிரியான ரோல்ஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? ஐ ஃபீல் என்னோட ஒரிஜினல் கேரக்டர் நான் நினைக்கிறேன். when you see that you will connect to that character. யூஸ்வலி நான் எப்படி இருப்பேனோ அப்படி இருக்கும் அந்த கேரக்டர். பட் அந்த எந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து வருதுன்னு பார்த்தா நீங்க ஃபிலிம்ல பார்த்தா தெரியும். பட் ஐ ஃபீல் இட் இஸ் மை கேரக்டர். 45 is a world என்ற மாதிரி பண்ணிருக்காரு டைரக்டர். 45 is a world. So that's what I said. It happens in a world. So அந்த வேர்ல்டு இன்னொரு வேர்ல்டு தான் 45. இத்தனை வருட சினிமா எக்ஸ்பீரியன்ஸ்ல உங்களுக்கு நிறைவேறாத ஆசைன்னு ஏதாவது இருக்கா? அப்படி ஒன்றும் இல்லை சார். எல்லாம் கடவுள் நிஜமா எல்லாமே கொடுத்துருக்கான் எனக்கு. ஐ திங்க் லவ் அண்ட் அஃபெக்ஷன் இன்னும் கொடுத்துக்கிட்டே இருக்கான். உங்ககிட்ட வந்து டைரக்டர் வந்து நரேட் பண்ணும்போது ஸ்டோரி, how did you feel it? ஒரு சிவராஜ்குமார் கிட்ட ஒரு சிவனை பத்தி ஒரு கதையை சொல்லும்போது எப்படி இருந்துச்சு? How did you feel it? No, I basically said அந்த கேரக்டர் சொல்லும்போது எங்கேயோ I was able to connect myself and the character because sometimes I'm rude, sometimes I'm very soft, sometimes I'm philosophical, sometimes I'm very emotional. So I can feel my character. And என் சின்ன வயசுல இருந்து அதே புத்தி தான் எப்பயும். So I could easily relate my character. Okay. ஜெயிலர்ல நடிச்சிருக்கீங்க. இப்போ தொடர்ச்சியா செகண்ட் வருது, ஜெயிலர் 2 வருது. நீங்க ரஜினி சார் கூட வந்து தொடர்ச்சியா நீங்க பயணம் பண்றீங்க. அதே மாதிரி உங்களோட கர்நாடகா படத்துல வந்து ரஜினி சார் ஏதாவது ஒரு ரோல் வச்சு பண்ற மாதிரி ஐடியா இருக்கா? அது நினைச்சா பண்ண முடியாது. அவர் வரணும்னா நிஜமா வேற மாதிரி வரணும். அதான் நான் ஆசைப்படுறேன். எனக்கு சும்மா அட்வான்டேஜ் எடுத்துக்கூடாது. நான் இங்க வந்து பண்ணேன்னு சொல்லிட்டு நான் சர்ற போய் கூப்பிட்டா அது, ஏன்னா சின்ன வயசுல இருந்து அதை பார்த்துருக்கேன் நான். ஸோ ஐ ஷுட் நாட் டேக் அட்வான்டேஜ். அது நிஜமா வருத்திருந்தா கண்டிப்பா ரஜினி சார் ரிக்வெஸ்ட் பண்ணேன்.